வைசாக மாசமென்றழைக்கப்படும் வைகாசி மாத மாஹாத்மியத்தின் 16ஆம் அத்தியாயம். பாஞ்சால மன்னன் சாயுஜ்ய நிலையை அடைகிறார். ஸ்ருததேவர் கூறினார். தனது தரிசனத்தால் மனம் ஆனந்தத்தில் திளைக்க மன்னன் உடனடியாக எழுந்து தலை வணங்கினான். பரவசமடைந்த விழிகளால் உலகங்களின் பரம இறைவனையும் பிரபஞ்சத்தின் உள்ளார்ந்த ஆன்மாவையும் அவன் நீண்ட நேரம் கண்டான். அவன் தன் பாதங்களை நீரினால் சுத்தம் செய்து அந்த நீரை தன் தலையில் தெளித்திருந்தான். உண்மையில் அவனது பாதங்களிலிருந்து எழும் நதியானது பிரம்மதேவர் உள்பட முழு பிரபஞ்சத்தையும் புனிதப்படுத்துகிறது. அவன் இறைவனை ஏராளமான பொருள்களாலும் மிகவும் விலை உயர்ந்த மற்றும் விலை மதிப்பற்ற ஆடைகள், ஆபரணங்கள், தைலங்கள், மாலைகள், தூபங்கள், விளக்குகள் மற்றும் அமிர்தம் போன்ற உணவுப் பொருட்கள் போன்றவற்றாலும் வழிபட்டான். அவன் தனது முழு உடலையும் அவயவங்களையும் செல்வத்தையும் தனது ஆன்மாவையும் இறைவனுக்கு அர்ப்பணித்தான். குணங்களற்ற இரண்டற்ற ஒருவரான தொன்மையான புருஷனும் நாராயணருமான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை அவர் புகழ்ந்தார். பிரபஞ்சத்தை படைத்தவர்களின் களங்கமற்ற தலைவரையும் தாமரை மலரில் பிறந்த இறைவனாலும் மற்றவர்களாலும் போற்றப்படும் உன்னதமானவரையும் நான் வணங்குகிறேன். பிரபஞ்சத்தை படைத்தவர்களின் தலைவரை நான் வணங்குகிறேன். அவருடைய மாயை உண்மையை அறிந்த சிறந்த மனிதர்களை மயக்கியுள்ளது. இறைவனின் செயல்பாடு உண்மையிலேயே அற்புதமானது. மாயையால் தூண்டப்பட்ட குணங்களில் அறிவற்றவர்கள் மயங்குகிறார்கள். ஆசைகளும் பேராசைகளும் அற்ற ஒரே ஒரு இறைவன் இந்த காணக்கூடிய பிரபஞ்சத்தை பல்வேறு வடிவங்களில் தானே படைத்து அதை பாதுகாத்து அதை அளிக்கிறார். அதனால் அவர் களங்கப்படுவதில்லை. நீங்கள் உங்கள் ஆசைகளை முழுமையாக நிறைவேற்றியவர். ஆயினும் தேவர்கள் இன்பத்தையும் அவர்கள் அனைவரும் துன்பத்தையும் அடைவதற்காக தாம் முயற்சி செய்கிறீர். அதன் தொடர்பில் தகுந்த நேரத்தில் தமது சொந்த மக்களை காப்பதற்காகவே தாம் சத்துவ குணத்தை மேற்கொள்கிறீர். கயவர்களையும் அயோக்கியர்களையும் அடக்குவதற்காக தாம் தமோ குணத்தை மேற்கொள்கிறீர். ராட்சசர்களை கட்டுவதற்காக தாம் ரஜோ குணத்தை மேற்கொள்கிறீர். குணங்கள் அற்ற பிரபஞ்ச வடிவம் கொண்டவரை அதிர்ஷ்டவசமாக அழலடிகளான தமது திருவடிகள் தலை வணங்குபவர்களின் சிரம் தாழ்த்துபவர்களின் பாவங்களை அளிக்கிறது. நன்கு பயிற்சி செய்யப்பட்ட மற்றும் மிகவும் மேம்பட்ட முதிர்ந்த யோக பயிற்சிகளின் மூலம் அது இதயத்தில் நிலைநிறுத்தப்படும் போது அது தீர்த்தங்களின் இருப்பிடமாகிறது. பக்தியின் மூலம் தனிப்பட்ட ஆத்மாக்களாக தங்கள் உணர்வு பூர்வமான இருப்பை நன்கு பக்குவப்படுத்தியவர்கள் தமது திருவடிகளை நினைப்பதாலேயே எண்ணுவதாலேயே முக்தியை அடைந்துள்ளனர். ஆனால் நான் மீண்டும் மீண்டும் வரும் பிறப்புகள், முதுமை மற்றும் பிற துன்பங்களுடன் கூடிய உலகியல் எனும் கொடிய கருப்பு அரவத்தின் சுருக்கு கண்ணியால் கட்டுண்டுள்ளேன். நான் ஒன்றிலிருந்து மற்றொன்றிற்கு அலைகிறேன். நான் தங்கள் திருவடிகளை மறந்ததால் ஒரு உயிரினத்திலிருந்து மற்றொரு உயிரினத்திற்கு மாறினேன். உலக இன்பங்களுக்கான என் ஏக்கம் தன் முன் வைக்கப்பட்டிருக்கும் உண்ணக்கூடிய பொருளை காணும் பொழுது ஒரு எலியின் ஏக்கத்தை போல அதிகரிக்கிறது. நிச்சயமாக என்னால் எந்த தர்மமும் வழங்கப்படவில்லை. உங்கள் கதையும் செவிமடுக்கப்படவில்லை. நல்ல குணம் கொண்ட எந்த மரியாதைக்குரிய மனிதருக்கும் என்னால் ஒருபோதும் சேவை செய்யப்படவில்லை. எனவே என் பெரும் செல்வமும் புகழும் எதிரிகளால் அழிக்கப்பட்டு நான் காட்டிற்குள் நுழைந்தேன். என் பெரும் பாவங்களை நினைவு கூர்ந்து என் குருமார்களை நினைவு கூர்ந்தேன். அவர்களை நினைவு கூர்ந்த போது அவர்கள் என்னை அணுகினார்கள். அவர்கள் துன்புற்றவர்களின் உறவினர்கள். அவர்கள் என்னிடம் உரையாடி எனக்கு ஆறுதல் கூறினார்கள். ஸ்ருதிகளில் கூறப்பட்டுள்ள அற்புதமான வைசாக மாத சடங்குகளில் அவர்கள் எனக்கு ஞானமளித்தார்கள். அவை தேவ இன்பங்கள், முக்தி போன்ற வாழ்க்கையின் குறிக்கோள்களை அடைவதற்கான காரணங்களாகும். அவர்களால் தூண்டப்பட்டு வைசாக மாதத்திற்குரிய மங்களகரமான அனைத்து புனித சடங்குகளையும் நான் செய்துள்ளேன். ஆகையால் நான் அளவற்ற அருளை பெற்றுள்ளேன். இந்த உன்னதமான செல்வங்கள் எல்லாம் வந்துள்ளன. நெருப்பு, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பூமி, நீர், ஆகாயம், காற்று, பேச்சு, மனம் என எதுவும் தங்களைப் போல் இல்லை. சேவை செய்யப்படும் போது அவை நீண்ட காலத்திற்கு பின்னர் பாவத்தை நீக்குகின்றன. கற்றறிந்தவர்கள் சிறிது நேரம் சேவை செய்யப்பட்டாலே பாவங்களை அழிக்கிறார்கள்.
ஆனால் இந்த கற்றறிந்தவர்கள் பெரும்பாலும் தங்கள் ஆசைகளை துறந்து தங்கள் மனதை உங்கள் திருவடிகளில் நிலைநிறுத்தி இருந்த போதிலும் நீங்கள் அவர்களை பாவின்கள், உலகியல் வாழ்வில் மூழ்கியவர்கள் என்று கருதுகிறீர்கள். அற்புதமான பல வகை செயல்களில் ஈடுபடும் சுதந்திரமானவருக்கு நமஸ்காரம். உன்னதர்களை ஆசீர்வதிக்கும் மிக பெரியவருக்கு நமஸ்காரம். உங்கள் மாயையால் மயக்கப்பட்டு என் பார்வை அர்த்தமற்ற பொருள்களில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. எனவே நான் மனங்களிடையே மனைவிகள் மற்றும் செல்வம் வடிவில் அலைகிறேன். உங்கள் தாமரை போன்ற திருவடிகளே மூல காரணமான அவித்யாவை அளிப்பதாக இருந்த போதிலும் நான் அவ்வாறு செய்கிறேன். நீங்களே எல்லா பாவங்களையும் நீக்கி அசுத்தங்கள் அற்றவர். மகிழ்ச்சிக்கான வேட்கையுடன் நான் என்னை குறித்த நான் என்ற தன்மையை கொண்டிருக்கிறேன். மகன்களும் மனைவியரும் உண்மையில் துன்பங்களுக்கே காரணமாக அமைகின்றனர். உலகியல் நாட்டங்களில் ஆழ்ந்துள்ள ஒருவன் அவற்றின் மீது பெருகிய தாகமும் ஆசையும் கொண்டவன் அமைதியான உறக்கத்தையோ அல்லது நன்மையையோ அடைவதில்லை. பிறப்பால் ஒரு மன்னனாக அமைவது அரிதான பேராயினும் வாழ்க்கையின் அனைத்து லட்சியங்களையும் அடைய மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு தாமே காரணமாக திகழ்ந்தாலும் என் மனம் மயக்கமுற்று உலகியல் இன்பங்களில் பற்று கொண்டு உள்ளதால் உனது தாமரை போன்ற திருவடிகளை நான் வணங்கவில்லை. நான் என் கடமைகளை உறுதியுடனும் பக்தியுடனும் நிறைவேற்றுகிறேன். ஆயினும் இன்பங்களுக்கான எனது ஏக்கம் அதற்கு இணையான அளவில் பெருகிக் கொண்டே இருக்கிறது. நான் மீண்டும் இன்னும் செழிப்பான நிலையை அடைவேன். இன்றே நான் அந்த நிலையை எய்துவேன். இத்தகைய எண்ணங்களும் இது போன்ற நூற்றுக்கணக்கான சிந்தனைகளும் என் மனதை அலைக்கழிக்கின்றன. அத்தகைய தருணங்களில் இறைவா, இந்த தனி ஆன்மாவின் மீது தமது கருணை பொழியட்டும். விஸ்வரூப பெருமானே, பேருருவம் கொண்ட பெருமாளே, தமது ஆற்றல் எல்லையற்றது. தமது கருணையினால் சான்றோர்களின் நற்சங்கம், அதாவது சத்சங்கம் வாய்க்கப் பெறின். உலகியல் வாழ்வெனும் பெருங்கடல் பசுவின் குளம்பால் ஏற்பட்ட ஒரு சிறு பள்ளத்தை போல சுருங்கிவிடும். இறைவா, ஒரு முறை நன்மக்களின் தொடர்பு கிடைத்துவிட்டால் மனம் இயல்பாகவே தம்மை நோக்கி, எங்கள் தலைவனும் எஜமானனுமான தம்மை நோக்கி திரும்பிவிடும். எனது கைவசமிருந்த முழு அரசாங்கமும் என்னிடமிருந்து நீங்கியது. எனக்கு கிடைத்த ஒரு பெரும் வரமாகவே நான் கருதுகிறேன். பிரம்மதேவர், தேவர்கள், அசுரர்கள் மற்றும் எண்ணற்ற சான்றோர்கள் உலகியல் இன்பங்களுக்கான தாக்கத்தையும் ஏக்கத்தையும் துறந்த நிலையில் யாரை நாடு செல்கிறார்களோ அந்த உன்னிடமிருந்தே இந்த நல்வரத்தை நான் எளிதாக பெற்றிருக்கிறேன். இனிவரும் காலங்களில் நான் அச்சுதனை, இறைவனை மட்டுமே மிகுந்த ஆர்வத்துடனும் மரியாதையுடனும் நினைவில் கொள்வேன். இறைவா, தமது தாமரை போன்ற திருவடிகள் உலகியல் வாழ்வின் பிணைப்புகளை அறுப்பவை. வறுமையில் வாடுபவர்கள் வணங்குவதற்கு அவை மிகவும் தகுதியானவை. அவை அளவற்ற நல் வாய்ப்புகளையும் செல்வங்களையும் அருளக்கூடியவை. தமது தாமரை போன்ற திருவடிகளை தவிர வேறு எதையும் நான் விரும்புவதில்லை. ஆகையால் நான் அரசாங்கத்தையோ கருவூலத்தையோ புத்திரர்களையோ வேறு எதையுமோ விரும்புவதில்லை. எப்போதும் அழிந்து போகக்கூடியதும் அதாவது நிலையற்றதும் ரஜோகுணத்தின் விளைவாக உருவானதுமான இந்த உடலுக்கும் எனக்கும் இனி எவ்வித தொடர்பும் இல்லை. முனிவர்களால் தியானிக்கப்படவும் போற்றப்படவும் தகுதியுடைய அந்த தாமரை திருவடிகளை நான் இடைவிடாமல் வணங்குகிறேன். தேவாதி தேவனே, அகிலாண்ட நாயகனே, நான் எப்போதும் தமது தாமரை போன்ற திருவடிகளை நினைவில் கொள்ளும் வரத்தை அருளி என் மீது கருணை காட்டுங்கள். என் இறைவனே, மனைவி, மக்கள் மற்றும் செல்வம் ஆகியவற்றால் குறிக்கப்படும் இக்கூட்டங்களின் மீதான எனது பற்று நீங்கட்டும். என் மனம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை போன்ற திருவடிகளையே நோக்கி திரும்பட்டும். எனது வாக்கு தமது திவ்ய சரிதத்தை எடுத்துரைப்பதில் ஈடுபடட்டும். எனது விழிகள் உனது திருவுருவத்தையும் வடிவத்தையும் தரிசிப்பதில் நிலைக்கட்டும். எனது செவிகள் உனது கதைகளை கேட்பதில் திளைக்கட்டும். எனது நாவானது உனக்கு நிவேதனமாக படைக்கப்பட்ட பிரசாதத்தை உட்கொள்வதில் மட்டுமே ஈடுபடட்டும். எனது மூக்கு உமது தாமரை திருவடிகளை அலங்கரிக்கும்
துளாயான துளசி மாலையின் நறுமணத்தை நுகர்வதில் மகிழட்டும். எனது கரங்கள் உமது அடியார்களுக்கு சந்தனம் போன்ற பூச்சுக்களை பூசுவதிலும் தமது திருக்கோயிலை சுத்தம் செய்தல் போன்ற தொண்டுகளை நிரந்தரமாக செய்வதிலும் ஈடுபடட்டும். எனது பாதங்கள் இறைவனின் புண்ணிய தலங்களுக்கும் இறைவனின் திருக்கதைகள் ஓதப்படும் இடங்களுக்கும் செல்வதில் ஈடுபடட்டும். என் தலை உன்னை இடைவிடாமல் வணங்குவதில் ஈடுபடட்டும். என் அன்பு தமது புனிதமான சரிதத்தின் மீது திரும்பட்டும். என் அறிவு தம்மை குறித்த இடைவிடாத சிந்தனையில் நிலைக்கட்டும். என் இருப்பிடம் தேடி வரும் முனிவர்கள் தமது கதைகளை பாடுவதை செவிமடுத்தவாறே எனது தினங்கள் விடியட்டும். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, தன்னை குறித்த நிகழ்வுகள் இல்லாத ஒரு கணமோ அல்லது அதன் பாதியோ கூட என் வாழ்வில் அமையாதிருக்கட்டும். நான் பிரம்மதேவரின் பதவியையோ அல்லது ஒரு சக்கரவர்த்தியின் பதவியையோ விரும்புவதோ அல்லது ஏங்குவதோ இல்லை. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, நான் முக்தியை கூட விரும்புவதில்லை. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே, ஸ்ரீதேவியான அன்னை மகாலட்சுமி, பிரம்மதேவர், சிவனார், பவன் என்று அழைக்கப்படும் முக்கண்ணன் உள்ளிட்ட தேவர்களும் கூட எதனை வேண்டுகிறார்களோ அத்தகைய தமது திருவடிகளுக்கு செய்யும் இடைவிடாத சேவையை மட்டுமே நான் உளமாற விரும்புகிறேன். இவ்வாறு மன்னரால் போற்றப்பட்டதும் அகமகிழ்ந்த தாமரை கண்ணனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மேகத்தின் இடி முழக்கம் போன்ற கம்பீரமான குரலில் அம்மன்னரிடம் பின்வருமாறு கூறலானார். ஸ்ரீ பகவான் கூறினார், என் அடியார்களுக்குள் தாமே மிகச் சிறந்தவன் என்பதை நான் அறிவேன். தாம் ஆசைகளும் பாவங்களும் அற்றவர். ஆயினும் தேவர்களுக்கும் எட்டாத ஒரு வரத்தை நான் தமக்கு அருளப் போகிறேன். மன்னனே, தேவர்களின் கணக்குப்படி தாம் 10,000 ஆண்டுகள் உயிர் வாழ்வீர். தமக்கு செல்வங்கள் பெருகும். என் மீது நீ கொண்ட பக்தி உறுதியாய் நிலைத்திருக்கும். இறுதியில் நீ சாயுஜ்யம் எனும் முக்தியை அடைவாய். நீ இயற்றிய துதியை கொண்டு எவர் என்னை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு நான் இவ்வுலக இன்பங்களையும் முக்தியையும் அருள்வேன் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. நான் அவர்களின் மீது மிகுந்த மகிழ்ச்சி கொள்வேன். நான் தம் மீது மகிழ்ந்து தமக்கு இவ்வுலக இன்பங்களையும் முக்தியையும் அருளிய இந்நாள் திருதியை 3ஆம் திதி இவ்வுலகில் அக்ஷய திருதியை என்னும் பெயரால் சிறப்புற்று விளங்கும். நீராடுதல், தானம் செய்தல் போன்ற புண்ணிய செயல்களை இயல்பாகவோ அல்லது ஏதேனும் ஒரு காரணத்தை முன்னிட்டோ செய்யும் அறிவற்ற மனிதர்கள் கூட அழிவற்றதான எனது பரமபதத்தை அடைவர். அக்ஷய திருதியை நன்னாளில் மக்கள் தங்கள் முன்னோர் நினைவாக ஸ்ரார்த்த திதி சடங்குகளை செய்தால் அது அவர்களுக்கு அளவற்ற நன்மைகளை தேடித்தரும். இவ்வுலகில் இத்திதிக்கு இணையானதாகவோ அல்லது இதைவிட சிறந்ததோ ஆன வேறெந்த திதியும் இல்லை. இந்நாளில் மிகச்சிறிய நற்செயல் செய்யப்பட்டாலும் கூட அது நிலைத்த பயனை தரும். சிறந்த மன்னனே, எவரேனும் ஒரு பசுவை அந்தணராக இல்லறத்தாருக்கு தானமாக அளித்தார் அனைத்து செல்வங்களையும் பொழியும் இவ்வுலக இன்பங்களும் முக்தி பேரும் அவருக்கு எளிதில் கைகூடும். அனைத்து பாவங்களையும் போக்கும் ஆற்றல் கொண்ட ஒரு காளையை தானமாக அளிப்பவர் மரண பயத்திலிருந்து விடுபட்டு நீண்ட ஆயுளை பெறுவார். வைசாக மாதமான சித்திரை, வைகாசி மாதங்களில் எனக்கு பிரீத்தி தரும் புண்ணிய செயல்களை எவர் செய்கிறார்களோ அவர்களின் மரண பயத்தையும் பிறவி துன்பத்தையும் அந்த நபர்களின் முதுமை அனைத்தையும் வைசாக மாத சடங்குகளைப் போல மற்ற எல்லா மாதங்களின் சடங்குகளிலும் நான் மகிழ்ச்சி அடைவதில்லை. வைசாக மாதமே எனக்கு மிகவும் விருப்பமான மாதமாகும். மற்ற எல்லா புனித சடங்குகளையும் துறந்தவர்களும் பிரம்மச்சரிய விரதம் இல்லாதவர்களும் வைசாக மாதத்திற்கே உரிய புனித சடங்குகளில் ஈடுபட்டால் மட்டுமே எனது மாறாத நிலையை அடைகிறார்கள். யாகங்கள், தவங்கள், சாங்கியம் மற்றும் யோகம் ஆகியவற்றின் மூலம் அடைவதற்கு மிகவும் கடினமான அந்த மகத்தான நிலையை வைசாக மாதமான வைகாசி மாதத்தின் சடங்குகளில் ஈடுபடும் மனிதர்கள் அடைகிறார்கள். பாவமற்றவனே, என் பாதங்களை நினைப்பதைப் போலவே இந்த மாதம் பாவ நிவாரண சடங்குகள் இல்லாமலேயே 1000 பாவங்களையும் நீக்குகிறது. காட்டில் உமது குருமார்களின் அறிவுரைப்படி தாம் வைசாக மாத சடங்குகளில் ஈடுபட்டீர். மேலும் பிரபஞ்சத்தின் அதிபதியை நீர் திருப்திப்படுத்தினீர். அதன் மூலம் அரசே தாம் அனைத்தையும் பெற்றீர். இந்த புனித சடங்கால் மகிழ்ந்து நான் தமக்கு காட்சியளித்துள்ளேன். தாம் விரும்பியபடி உலக இன்பங்கள் அனைத்தையும் அனுபவிப்பீர். அவை தேவர்களுக்கே கிடைப்பதற்கு அரிதானவை.
அவருக்கு வரங்களை வழங்கிய பின்னர் தேவர்களின் அதிபதியான ஜனார்த்தன பெருமான் அனைவரும் கண்டுகொண்டிருக்கையில் அங்கேயே மறைந்தார். அதன் பின்னர் அரசே, இந்த சிறந்த அரசன் மிகவும் ஆச்சரியமடைந்தான். இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்றவனைப் போல அவன் மகிழ்ச்சியும் உடல் வலிமையையும் அடைந்தான். ஒவ்வொரு நாளும் அவன் பெரியோர்களாலும் தனது குருமார்களாலும் ஞானம் பெற்றான். அவன் தன் மனதை அவன் மீதே நிலை நிறுத்தி அவனையே தனது பெரும் புகலிடமாக கொண்டு பூமியை ஆண்டான். அந்த அரசன் பகவான் ஸ்ரீ வாசுதேவனை விட வேறு யாரையும் அதிகமாக நேசிக்கவில்லை. அவனது தொடர்பால் மட்டுமே மனைவிகள், அமைச்சர்கள், மகன்கள் மற்றும் பிறர் அவனுக்கு பிரியமானவர்களானார்கள். அவர் வைசாக மாதத்திற்கென விதிக்கப்பட்டிருந்த அனைத்து புனித சடங்குகளையும் மீண்டும் மீண்டும் செய்தார். அதன் புண்ணியத்தின் விளைவாக அவர் மகன்கள், பேரன்கள் மற்றும் பிறரால் சூழப்பட்டார். தேவர்களுக்கே எட்டாத தனது ஆசைகள் அனைத்தையும் அவர் அனுபவித்தார். இறுதியில் பகவான் சக்கரத்தை தாங்கியிருக்க அவர் சாயுஜ்ய நிலையை அடைந்தார். இந்த மகத்தான கதையினை செவிமடுப்பவர்கள் அல்லது விளக்குபவர்கள் அனைவரும் பாவங்களிலிருந்து விடுபட்டு பின்னர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உன்னத நிலையை அடைவார்கள். வைசாக மாதமான வைகாசி மாதத்தின் 16ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.